இந்த ஷோக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கேன், படித்தவுடன் கிழித்து விடவும். ஆமா, இதெல்லாம் படிச்சா கிளிக்கணும் போல தான் இருக்கு. இன்னைக்கும் நான் வந்து ரெடிட்ல இருந்து சில கன்ஃபெஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்க படிச்சு அதை கிழிக்கிறதா என்ன அப்படின்னு பார்ப்போம். போன வீடியோக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ். அப்படியா? செம ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டாங்க, ஞாபகம் இருக்கு, பேசாம நீ சேனல்ல வந்து ஆன்டி கிட்ட கொடுத்துட்டு நீ விவசாயம் பண்ணு அப்படின்னு. நான் என் வீடியோஸ்ல யாரையாச்சும் இன்க்ளூட் பண்றேன், உங்களை இன்க்ளூட் பண்றேன், இல்ல குக்கி இன்க்ளூட் பண்றேன், வேற யார் இன்க்ளூட் பண்ணாலுமே அந்த பர்சன் கிட்டே ஒரு சேனலை கொடுத்துரு, நீ வேற வேலை போய் பாரு அப்படின்றாங்க. என் பேர் தான்டா இருக்கு, ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்க? என்னோட பிஞ்சு மனசு ஏன்டா ஹர்ட் பண்றீங்க? உங்களால தானே என் தெரபிஸ்ட் வந்துட்டு அடுத்த மாடி கட்ட போறாங்க. இவ்வளவு நாள் லேண்ட் வாங்கி கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி வச்சிருந்தாங்க. போன வாரம் போயிட்டு ஆன்லைன்ல ஒரே ஹேட்டா இருக்கு அப்படின்ற. அப்படியா? கான்ட்ராக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிடலாம் அப்படின்றாங்க. ஓ காட் டேய் போடா, அப்படிலாம் சொல்லாதடா. நம்பி உன் மென்டல் ஹெல்த்தை நம்பி தான் என் புள்ள ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றாங்க. புள்ள ஃபியூச்சர்? ஆமா, அவன் அமெரிக்காக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறான், நீ சரியாயிட்டியா எப்படி அப்படின்றாங்க. ஓகே, முதல் கதை பேர் வந்து எக்ஸ்டென்ஷன் கார்டு. என் ஹஸ்பண்ட் நான் அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி டீனேஜ்ல இருந்து டிப்ரெஷனோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். அவனோட சின்ன வயசுல அவங்க அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட அவன் ஓப்பன் அப் பண்ணப்போ அவர் அவன்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணு, புக்ஸ் படின்னு சொல்லி அவனோட ஸ்ட்ரகிள்ஸை டிஸ்மிஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்கான். நாங்கள் 22 ஏஜில் மீட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம், டால், சூப்பர் சார்மிங்காக இருந்தான். என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சான். அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. நாங்கள் 24 ஏஜில் இருந்தபோது அவன் அப்பா கூட ரிலேஷன்ஷிப் மெண்ட் பண்ண நான் அவனை கன்வின்ஸ் பண்ணேன். 2 இயர்ஸ் கழிச்சு எங்கள் வெட்டிங்க்கு அவங்க அப்பா வந்தார். இப்போ அடுத்த பார்ட்டை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் நான் கேர்ள்ஸ் அவுட்டுக்கு போனேன். அப்போது ஒரு பையன் இன்ட்ரோ ஆனான். ஆல்கஹாலில் நான் லைட் ட்ரிங்கர் தான் பிராக்கெட்ஸில் போட்டிருக்காங்க இருந்தனால என் ஹஸ்பண்டை மறந்துட்டேன். அவன் வீட்டுக்கு போனோம், நாங்கள் க்ளோஸாக இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டோட தாட் எனக்கு அப்போ வரவே இல்லை. நான் அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். அந்த பாரில் மீட் பண்ண பையன், ஒரு ஹவர் முன்னாடி மீட் பண்ணாங்க இல்லையா, அவனை. புரியுது. என் ஹஸ்பண்ட் தான் என் லைஃப்னு தெரிஞ்சும் இந்த பையனை நான் ஓவரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணதை விட பழைய பேசன் கங்காதர அவுட் பண்ணிடுங்க, புது பேசண்ட்ன்ற மாதிரி பழைய பேசன் ஹஸ்பண்டை வெளியே அனுப்பிச்சிருங்க, புது பேஷண்ட் பார் கையை உள்ள இழுத்துக்கங்கன்னா எப்படி? இதை டைப் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுதா? அதுக்கப்புறம் ஒரு நாள் மார்னிங் என் ஹஸ்பண்ட் என் ஃபோனில் டெக்ஸ்ட்டை பார்த்துட்டான். நான் அந்த பையனை திரும்ப மீட் பண்ண பிளான் போட்டிருந்த சாட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். உண்மையை சொல்லணும்னா மேபி நான் அவனை திருப்பி மீட் பண்ண போகிறது இல்லை, ஆனால் அந்த த்ரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சீட்டிங் வந்துட்டு சீட்டிங்காக பண்ண மாட்டாங்க. இது ஆக்சுவலாக ஐ எம் பீங் வெரி சீரியஸ். நிறைய பேர் வந்துட்டு சீட் பண்ண மாட்டாங்க. அந்த த்ரில் இருக்குல்ல, அந்த சேட்டை மறைக்கிறது, ஸ்னீக் இன் பண்ணி பேசுறது, அது வந்து அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவன் கூட அந்த த்ரில்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவனே புருஷன் ஆயிடுவான், அவங்களே ஒய்ஃப் ஆயிடுவாங்க. அதையும் மீறி அந்த ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறனால அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது அப்படி ஏடா கூடமா பண்ணி ஏடா கூடமாலாம் நான் பண்றேன் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஆக்கிறது தான் பார்ப்பேன். என்ன பண்ணாலும் கண்டென்ட் தான். டுடே ஐ சீட்டட் ஆன் மை கேர்ள் ஃப்ரெண்ட் vlog. ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கட்டும். எஸ்கேப்பிங் ஃப்ரம் கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன்டு. சொல்லு. 3 நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டான். பாவண்டா டே. அடுத்த லைன் கேளுங்களேன். 3 நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு ஒரு பாயிண்ட்ல ஸ்னாப் ஆகிடுச்சு. ஆனால் தட் வாஸ் டூ லேட். இதோட முடியல, இன்னும் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. ஓ காட், வாட் த ஃபக் டிட் யூ டூ? அவர் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணியிருந்திருக்காரு. He couldn't digest it. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ யூ ஆர் மீட்டிங் அ கை, அவனுக்கு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இஷ்யூஸ்லாம் இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு பி இன் அ ரிலேஷன்ஷிப் வித் அ பர்சன் ஹூ இஸ் மென்டலி ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஹெல்ப் தெம், ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹிம் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு காஸ் மோர் ஹார்ம். ஆண்கள் ஓப்பன் அப் பண்ணாலுமே சில விமன் வந்து தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் ஹிம் அவுட். ஆமாம், அவன் ஏற்கனவே he was mentally disturbed person. அதில் அவங்க அப்பா வேற பாதர் பண்ணல, ப்ராப்பரா அவனுக்கு ட்ராமா கேர்லாம் கொடுக்கல. சரி, யாரோ ஒருத்தர் சீட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று, இதுக்கெல்லாம் நம்ம வந்து லைஃப் கொடுத்துடக்கூடாது. நான் அவன் ஃபாதர் கிட்ட இது டீனேஜ்ல அவன் ஃபேஸ் பண்ண டிப்ரெஷன்னால தான் அப்படின்னு சொன்னேன். நான் சீட் பண்ணேன்னு அவர்கிட்ட சொல்லலை. எனக்கு ரொம்ப சிக்கா ஃபீல் ஆகுது. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி எம்டியா இருக்கு. இப்போ என் கூட அந்த பையன் வந்து இருக்க போறான், என்னை பார்த்துக்க, அண்ட் கொஞ்சம் இயர்ஸ்ல அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால என்ன மன்னிக்க முடியல. ஓ மை காட், this is pure narcissistic behavior. She feels that she has to forgive herself. என்னதான் அவ கல்யாணம், இன்னும் 2-3 கல்யாணம் பண்ணி 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தா கூட
அந்த மன நிம்மதி வரவே வராது. ஆமா. ஆல்தோ அந்த பையன் சூசைட் பண்ணதை அவசரப்பட்டு பண்ணியிருந்தா கூட 3வது நாள் தானே அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் 3வது நாள் தானே அவர் சூசைட் பண்ணாரு. ஆமா. காலில் கையில் விழுந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவளுக்கு தான் ஏற்கனவே 10 இயர்ஸா நம்ம லவ் பண்ணியிருக்கேன் நம்ம சொல்றா இல்லையா. ஷி நோஸ் அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், அவனோட வீக்னஸஸ்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம், அவனை சாவுல இருந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா பண்ணல. இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா மேபி அவ கன்வின்ஸ் பண்ணிருப்பா. இன்னொரு அதனால இனி அவ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரிதான், எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, நிம்மதியா இருக்க போறதே கிடையாது. சில பேருக்குலாம் அந்த அந்த ஒரு கில்ட்டி இருக்கிறது கிடையாது. அது நிம்மதியா இருக்காது. I feel sorry for that husband. குழந்தை பாவம். அடுத்த கதையோட டைட்டில் ப்ளீஸ் ஹெல்ப். நான் 10 இயர்ஸாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் மேரேஜ் பண்ண போகிற ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அவளை என் ஃபியான்சேன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் இன்டிமேட்டாக அவள் கூட மட்டும்தான் இருந்திருக்கேன். அவளை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நான் அவளை சீட் பண்ணிட்டேன். இப்போது அதை நினச்சி எனக்கு தூக்கமே வரலை. நான் என்ன பண்ணேன்னு என்னாலே நம்ப முடியல. அதை யோசித்து வர கில்ட்டும் பெயினும் என்ன கொல்லுது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். தப்பு பண்ணுறவங்கள பண்ணிவிட்டு நான் இதை பண்ணேன்ட்டு என்னாலே நம்ப முடியல அப்படின்றானுங்க. அது ஒரு முட்டாள்தனமான ட்ரங்க் இன்சிடெண்ட். சீட் பண்ண டிசைட் பண்ணின எக்ஸாக்ட் மூமெண்ட் கூட எனக்கு ப்ராப்பர்லி ஞாபகம் இல்லை. அது எல்லாம் ரொம்ப ஹாரபிளாக இருந்துச்சு. அது நடந்ததுலேருந்து என்னால் தூங்கவே முடியலை. அதனாலே ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப்பில் சுத்தமாக ஃபோக்கஸே எனக்கு இல்லை. நான் அவகிட்ட இதை சொல்ல மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சொல்லவே முடியாதுன்னு தோணுது. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளுக்கு இப்படி ஒரு வழியை நான் கொடுத்துருக்கேன்னு நினச்சே டெய்லி நான் சாகுறேன். இல்லை, அவளுக்கு நான் இவ்வளோ என்னது ஒரு ஒரு பெயினை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொல்லுது. ஆமாம், அவளுக்கு தெரியவே தெரியாதா? தென் ஹவு டஸ் ஷீ வில், அதாவது அவளுக்கு இது தெரிஞ்சு வர பெயினை விட அவளுக்கு இது தெரிஞ்சா பெயின் படுவாளேன்ற பெயின் வந்து எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது. அப்படிதான் பேசுறான் அவன். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு வலிச்சு அந்த வலி என்ன பாதிச்சு எந்த சோகம் உன்னை தாக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றான். எனக்கு இப்படியே தூக்கம் வராது போல இருக்கு. நான் இதே மாதிரி எதுவும் திரும்ப லைஃப்ல எப்பவும் பண்ணவே மாட்டேன்னு எனக்கு ஷுவரா தெரியும். ஆனா இந்த கில்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ போன எபிசோட்ல வந்துட்டு அந்த கேர்ள் சீட் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மறைச்சிடலாம் அப்படின்னீங்கல்ல, இதுக்கு என்ன சொல்றீங்க? மறைக்கிறது கரெக்டா இல்லை ஓப்பன் அப் பண்றது கரெக்டா? நோ, இதுக்கும் அதே கதை தான். அதான் சொன்ன மாதிரி அவர் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு கண்ணாடியை பார்த்து நீயே உன்னை மன்னிச்சுக்கோ, சாரிடா மன்னிச்சிடுறேன்டா, ஓகேடா, அவ்வளோதான். ஆனால் ஓவர். போன வாட்டி கூட சொல்லணும்னு நினச்சேன். போய் கோயிலில் போய் அழுது எழுந்து முடிச்சுட்டு கன்ஃபெஷன்லாம் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி பண்ணால் அது மன்னிப்பே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் மன்னிப்பெல்லாம் சொல்லிட்டோம், அழுதுட்டோம், வந்து திருப்பி இன்னொரு தப்பு பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிப்போம். சான்ஸே கிடையாது, மன்னிக்கவே முடியாது. அதெல்லாம் மன்னிக்க மாட்டார் எந்த கடவுளுமே. இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ட பிறகு திருப்பி பண்ணாருன்னு வையேன், that will no longer be called as a guilt. That is a crime. நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ ஒரு ஃபீமேல் வந்துட்டு கன்ஃபெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இன் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க வாட் ஆல் ஹேப்பன், இவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் ஆல் தட். அதே இது பசங்க வந்துட்டு ரேண்டமாக குடிச்ச சீட் பண்ணிட்டு கில்ட்டா இருக்கு ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன டயலாக் பை டயலாகா சொல்றா? ஆமா, உன்னோட கன்ஃபெஷன் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குது. உனையெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு இருக்கா? கல்யாணம்லாம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? பிரிட்ஜ் மசாலா இருக்கு. முன்னாடி பொண்ணுலாம் எப்படி சொல்லிச்சு? போன வீடியோ வந்துட்டு இந்த ஜேம்ஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பான், எவ்வளவு டீடைல்டா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ட்ரங்க் இன்சிடென்ட்னா யாரு? அந்த பொண்ணு யாரு, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு உன்னை எப்படி தெரியும், எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்கன்றது முதல் கூட மென்ஷன் பண்ணாதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம். ஆமா, நீயே அதெல்லாம் கெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கெஸ் எல்லாம் பண்ண முடியாது. 10 இயர்ஸா லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ண போறான்னா that means she is definitely a nice girl, honest girl, beautiful girl, எல்லாமே. என்ன அதனால தான் ஆக்சுவலா he is feeling sorry. She is a nice girl என்றனால அவளை ஏமாத்திட்டமே he is feeling guilty. Let her be, பாவம். She is a nice girl தானே, எதுக்கு அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவானே? நீயும் ஒரு ட்ரிங்க் தப்பு பண்ணிட்ட, கோயிலா ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்டுட்டு என்ன தலை முழுக்கிட்டு போய் செட்டில் ஆகிறதுக்குமா பாரு. ஓகே, அடுத்த கதையோட பேர் வந்து ஹவுஸ் ஹெல்ப். நான் எங்க லிவ் இன் மெய்டு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். முதல்ல எடுத்ததுமே தலை சுத்துது. இன்னும் ஸ்டோரிக்குள்ளே அதான் அதுக்கு முன்னாடியே அவன் வந்து எஸ்டாப்ளிஷிங் ஷாட் தான் வச்சிருக்கான். அதுக்கே கிர்ன்னு ஆகுது. இஸ் கமிங் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். ஆமா, வந்துடுறான், பாயிண்ட்க்கு வந்துடுறான். ஆமா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என் ரெப்யூட்டேஷன் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆகும். கண்டிப்பா. நாங்க பண்ணத போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம் அண்ட் அதை வாட்ஸ்அப்ல அந்த மெய்டு கிட்டயும் சென்ட் பண்ணேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அவ ஹஸ்பண்ட் அந்த போட்டோஸையும் கிளிப்ஸையும் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ 2 பேரும் சேர்ந்து என்னைய பிளாக்மெயில் பண்றாங்க.
அவங்க சொல்ற 2 விஷயத்தை நான் பண்ணலனா அந்த பிக்ஸும் வீடியோஸையும் வைரல் பண்ணிடுவாங்களாம். முதல் பாயிண்ட் 5 lakhs rupees கேஷா கொடுக்கணுமாம். செகண்ட் பாயிண்ட் அவ கூட பண்ணின அந்த ஆக்ட்ஸை அவ ஹஸ்பண்டு கூடயும் பண்ணணுமாம். பிராக்கெட்ல அவன் ஒரு கே அப்படின்னு போட்டிருக்கான். ஓ காட், வேர்ல்ட் இவ்வளோவா கரப்டா இருக்கு. இதெல்லாம் பண்ணலனா அந்த பிக்ஸ் அண்ட் வீடியோஸை என் ஃபியான்சே கிட்டயும் சென்ட் பண்ணிடுவாங்கன்னு த்ரெட் பண்றாங்க. ஒரு ஃபியான்சே இருக்கு அவருக்கு. பாத்தியா, ஏன் தேவைதானா உனக்கு? நாட் தட் அவங்க ஜஸ்ட் பிகாஸ் ஹவுஸ்மேட் அப்படின்லாம் இல்லை. ஒன்று யூ ஹேவ் அ ஃபியான்சே, இன்னொன்று ஷீ இஸ் மேரிட், ஷீ ஹாஸ் எ ஹஸ்பண்ட். இப்போ என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. ஆமா, இப்போ அவர் என்ன பண்ண கேக்குறாரு. ஆமா, இருங்க முடிக்கல. என் ஃபேமிலி பிசினஸ் ரொம்ப பூமிங்கா இருக்கு, அசெட்ஸும் நிறைய இருக்கு. அவங்க கேட்டிருக்க அமௌண்ட்டை நான் பே பண்ண முடியும். ஆனால் அவங்க ஃபைல்ஸை பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. என் அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், நான் சொல்லலை. ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல ரொம்ப ஷேமாக ஃபீல் ஆகுது. இதை நான் சால்வ் பண்ணணும், ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. 5 இல்லை 10 லட்சமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரு அதோட முடிவுறது பெஸ்ட். இப்போ 5 லட்ச ரூபா கொடுத்து நான் செகண்டே நிறைவேற்றணுமா, இல்லை 10 லட்ச ரூபா மட்டும் வாங்கிட்டு ஓடி போயிடுறியா? 10 லட்ச ரூபா கொடுத்து கூட டிலீட் பண்ணுவாருன்னு என்னடா ஒரு இதுக்கு சொல்றேன். நோ he needs some backing also. This is all too much. இல்ல, இது டிமாண்ட் வைக்கிறது வந்துட்டு இப்படிலாம் மட்டும் இதெல்லாம் அநியாயமா இல்ல இது. அதனால வேற வழி இல்ல. அவங்க அப்பா இப்ப மொத்தணும். அதனால வேற வழியில போய் அவர் காலில் தான் மொத்தெல்லாம் வாங்கிக்கோ, அவர் உன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவார். அவ்வளோதான். அடுத்த கதையோட பேர் ட்ரையாங்கிள். என் யூஜி டைமில் என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். கிராஜுவேஷன் முடிஞ்சு அவள் ஜாயினிங் டேட் வர வரைக்கும் கொஞ்ச நாள் லிவ் இன் செட்டப்பில் இருந்தோம். அப்போவே நான் கஸ்டமர் சர்வீஸ் ரோலில் ஜாப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நாளில் அவள் ஜாயினிங் டேட் வந்துருச்சு. அவள் வேறு சிட்டிக்கு மூவ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. லாங் டிஸ்டன்ஸ்னால ப்ளஸ் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவள் கூட ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாள் சடனாக அவள் அழுதுட்டு எனக்கு கால் பண்ணினான். ஆஹா சூப்பர், ட்ரைனிங்னால இன்னும் கொஞ்சம் வீக் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னான். அவளுடைய கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணான். அவளை கன்சோல் பண்ண நான் அவள் இருக்கிற ஊருக்கு போனேன். அங்கே 2 பேரும் அமேசிங்காக ஒரு வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா தானே போயிட்டு இருக்கு. அதான் மண்டே ரிட்டர்ன் போகும்போது அவள் கால் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னான். அது கூட ஒரு சாங்கும் பாடி காமிச்சா. திரும்ப வர ஜர்னியில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. போயிட்டு இருக்கும்போதே அட்டன் பண்ணுனா அது எங்க மியூச்சுவல் அக்வைண்டன்ஸ். நீ ஏன் அவ சிட்டியில இருந்தன்னு கேட்டான். நான் ஷாக் ஆகி இது உன் பிஸ்னஸ் இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னேன். அப்போ அவளை கான்ஃபரன்ஸ் காலில் ஆட் பண்ணான். அப்போ தான் எல்லாம் வெளியே வந்துச்சு. அதானே பார்த்தேன், அப்பாடா நிம்மதியாக இருக்கேன். ஏன்டா இப்படி இருக்கிற? அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. லவ் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு சந்தோஷம். அவன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடைச்சிச்சுன்றா, ஜாயினிங் டேட் வந்துருச்சுன்றா, லிவ் இன்ன்றா. எரியுமா எரியாதா? எரியுதோ ஏதாச்சும் ஒன்னாச்சு நம்ம பார்த்துருக்கோமா? ஒருத்தனுக்கு இவ்வளவு இருந்தா வயிறுதான் செய்யும். சரி உண்மை என்னன்னா அவ ஆல்ரெடி ரொம்ப நாளா என்ன அந்த மியூச்சுவல் அக்வைண்டன்ஸோட சீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இன்னும் worst என்னன்னா அவ என்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டை தான் அவங்க 2 பேரும் ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கா, கிரவுட் ஃபண்டிங் பண்ணியிருக்கா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்குலாம் ஆகணும்டா, ஜாயினிங் டேட் வந்துருச்சுன்னு சேர்ந்தீங்களே. இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி சோக கதைகள்லாம் கேட்டா உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லப்பா. நம்ம எவ்வளவு அதுக்கு தான் இந்த ரெடிட் ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சுன்னு இருக்கிறேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இல்ல. அப்பா we are not alone. நம்மளோட கேவலமானவனுங்க எல்லாம் இருக்கானுங்க, நம்மளோட பேக்ல வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னு. நான் மொத்தமா ஷேட்டர்ட் ஆயிட்டேன். சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணேன். ஆனா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று இருக்குல்ல, ஸோ தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூடோ போலீஸ் லேடியை இன்வால்வ் பண்ணாங்க. அவங்க என்ன த்ரெட்டன் பண்ணாங்க, அவளுக்கு திரும்ப கால் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் இதை எங்க மற்ற மியூச்சுவல்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன்னு. அப்படி நடந்தா அவ மானம் போயிரும்னு அவ பயப்பட்டா. இது ஆக்சுவலா வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஏதாச்சும் பண்றாங்க, சீட்டிங் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருக்கும் தெரியுமா? ஐயோ சீட் பண்ணிட்டோமேன்றது இல்ல, ஐயோ இதை போய் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டா மத்தவங்க ஒதுக்கிடுவாங்களே அப்படின்றதா தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா அவன் அம்மா கிட்ட டைரக்டா கால் பண்ணிட்டு எல்லாத்தையும் பாயிண்ட் பிளாங்கா சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நான் ஒரு பிக் ஆஸ்ஹோல் மாதிரி பிஹேவ் பண்ணேன்னு. ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இவ்வளோ ஹர்ட் பெயின் எல்லாம் இருந்தாலும் நான் இன்னும் ரிக்ரெட் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா அவன் மேல செலவு பண்ண பணம் தான். அதை திரும்ப நான் வாங்க ஏதாச்சும் வழி இருக்கா? he wants the money back. he can say அதான் அதுக்கு முன்னாடி he has behaved in a wrong way. அவசரப்பட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டார்.
நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், உனக்கு நான் செலவு பண்ண காசெல்லாம் எடுத்து வை. இதுக்கு முன்னாடி ஏதோ கண்டிஷன் போடுறாங்கல்ல, ஆமா இவர் சொல்லலாம் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு. குட் ரிடன்ஸ் டு பேட் ரபிஷ் சூப்பர் பாயிண்ட் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு காசை கொடு. கைஸ் என்ன பண்றீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்க. நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, நான் ஒரு லிஸ்ட் போடுறேன் சரியா. ஒரு 20 lakhs தேரும். பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த 20 lakhs போட்டு எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் 20 lakhs. இல்ல இது ஒரு விதத்துல அவ பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் தேவை. ஆமா எனக்கு போதும். இன்றைய கோட்டா ஆஃப் ரீடிங் புல்ஷிட் இஸ் டன். நான் இவ்வளோ என்னோட லைஃப் ஸ்பேன்ல நான் இந்த மாதிரிலாம் நாட் ஈவன் ஒன் இல்லை. நம்ம காலத்துல இருந்திருப்போம், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாதனால யாரும் சொல்லலையோ. இருக்கலாம். இப்போ மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கு, அதை வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க அதை கிழிச்சு போட்டீங்கன்னா அப்படியே அது வந்துட்டு போயிருன்றாங்க இல்லையா. அந்த லாஜிக்ல தான் அவங்க வந்து ரெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லி 4-5 பேர் வந்து அவங்கள வந்துட்டு இது பண்ணா கன்சோல் பண்ணா பரவாயில்லைங்க. இப்போ நம்ம வீடியோ பாக்குறாங்க, கன்சோல் பண்ணா சிலருக்கு வந்து அசிங்கமா திட்டினா அப்பாடா திட்டு வாங்கிட்டேன் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி கூட அப்படின்ட்டு. ஆமா தப்பு பண்றவங்க இருக்கிற வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளோட இந்த படித்தவுடன் கிழித்து விடவும் will be